டெக்ஸ்ட் இருக்கு. அதை வைத்து மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. 15/9/2023 இந்த பகுதியில இந்த மாதிரி டங்ஸ்டன் இருக்கு, நாங்க ஏல விட போறோம், நீங்க சொல்லுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு கடிதம் போடுறாங்க. இல்ல இருக்கக்கூடிய 4890 ஏக்கர்ல வெறும் 477 ஏக்கர் மட்டும்தான் பல்லுயிர் பூங்கா பயோடைவர்சிட்டியா இருக்குது, மிச்சதெல்லாம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாதுங்க. சரி, மாநில அரசு சொல்லி இருக்கிறாங்க 477 ஏக்கர் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. மிச்ச ஏக்கர்ல கோயிலை பத்தி யாரும் சொல்லுங்க, கல்லழகர் கோயிலை பத்தி யாரும் சொல்லல, ஒருபோது விவசாயத்தை பத்தி யாரும் சொல்லல, பெரியார் அணையிலிருந்து வரக்கூடிய நீர்ப்பாசனத்தை பத்தி யாரும் சொல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? அது டெண்டர் விடுறாங்க. முதல் முறை விட்டு டெண்டர்ல யாருமே எடுக்கலீங்க. ஏப்ரல் மாசத்துல 2024 அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும். 2024 ஜூன் மாசத்துல டெண்டர் விடுறாங்க. அப்பொழுதும் மாநில அரசுக்கு தெரியும். அது நவம்பர் டிசம்பர் மாசத்துல அந்த டெண்டரை எடுத்த பிறகுதான் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். சுசீந்திரன் அவர்களுக்கு தெரியும், கதை நரசிங்க பெருமாள் அவர்களுக்கு தெரியும், ராஜசிம்மன் அவர்களுக்கு தெரியும், மாரி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தெரியும், சிவலிங்க அவர்களுக்கு தெரியும். அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம், இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க, கிராம மக்கள் எல்லாம் படிக்காதவங்க. 12 அம்பலக்காரரையா இங்கிருந்து டெல்லிக்கு வந்தா 12ல 11 பேருக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு கூட தெரியாது. டெல்லி பார்த்ததே இல்ல, 12 அம்பலக்காரரையா பார்த்ததே இல்ல. டெல்லி முதல் முறையா வந்தா விமானத்துல ஏறல, முதல் முறையா விமானத்துல ஏறான். விமானத்துல ஏறி டெல்லிக்கு வர்றாங்க. ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்துல அங்க போய் 1 மணி நேரம் இருக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்தில் பேசுறாங்க. அமைச்சர் தமிழ்ல பேசுறாங்க, எதிர்க்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுறாங்க. எங்க ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா, இந்த மண் இப்படிப்பட்ட மண், நீர்ப்பாசன வசதி எல்லாம் பேசுறாங்க. அமைச்சர் அவர்கள் கேட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், நீங்க குளிர்ல ஏன் டெல்லியில் இருக்கிறீங்க, 2 டிகிரி குளிர், நீங்க ஊருக்கு போங்க, நாளைக்கு நான் மோடி ஐயாட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்தேன். அம்பலக்கார ஐயா சொன்னாங்க, ஐயா நாங்க ஊருக்கு போக மாட்டோம், ஏன்னா ஊர் மக்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டோம், நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுத்தாதான் நாங்க ஊருக்கு போவோம். அது அம்பலக்கார ஐயாவுடைய பெருந்தன்மை. நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது உங்க பெருந்தன்மை. அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா, சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க, என் கூட வந்து என் வீட்டிலேயே தங்கி உங்களுக்கு தெரியும், ஒரு மத்திய அரசுல ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம், அவ்வளவு சுலபம் கிடையாது. பல இடத்துக்கு போகணும், கேபினெட்டுக்கு போகணும், அமைச்சரவையினுடைய ஒப்புதல் வாங்கணும், கேபினெட் செக்ரட்டரி வரைக்கும் போகணும். இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது 3 மணி இல்லையா, 3 மணி 24 மணி நேரத்திற்குள்ள அடுத்த நாள் காலை 22 டிசம்பர் அடுத்த நாள் காலை சரியா 4:31 மணிக்கு சாயந்தரம் அந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய மண் உங்க கையில தான் இருக்கு, உங்களுடைய மண் உங்க கையை விட்டு போயிடக்கூடாது. அதற்கு மோடியா எடுத்த முடிவு. இந்தியாவில் எத்தனையோ இடத்துல ஆர்ப்பாட்டம், ஆனா சில ஆர்ப்பாட்டங்கள் நியாயமான ஆர்ப்பாட்டம், சில ஆர்ப்பாட்டம் நியாயம் இல்லாத ஆர்ப்பாட்டம், அரசியல் நம்ம பார்க்கணும். ஆனா உங்களுக்கு 100% முழுமையாக நியாயமான, நேர்மையான, நாணயமான ஒரு ஆர்ப்பாட்டம். எத்தனை பேர், லட்சக்கணக்கான மக்கள் இங்கிருந்து 18 கிலோமீட்டர் நடந்து மதுரையில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நோக்கி போறேன். இன்னைக்கு 10 பேர் சேர்ந்தாவே எந்த கண்ணாடி உடையும் என்ன பிரச்சனையாகவும் பயந்துட்டு இருக்கிற நேரத்துல லட்சக்கணக்கான மனிதர்கள் கட்டுக்கோப்பாக மதுரைக்கு போய் உங்களுடைய கோபம் என்ன, ஆக்ரோஷம் என்ன அப்படிங்கிறது தெளிவா பேசிக்கிட்டு யாரையுமே தரம் தாழ்ந்து பேசாம இதுதான் பிரச்சனை, எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு கேட்டு வந்த பிறகு எப்படிங்கம்மா மோடி ஐயா உங்களுக்கு செய்யாம இருக்காங்க, யோசிச்சுப்பாங்க. எப்படி மோடி ஐயா செய்யாம, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல எப்பொழுதுமே தமிழக மக்களோடு ஊனோடு நரம்போடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். இந்தியாவில் நீங்க போய் வேற மாநிலத்தில் பாருங்க, எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு போகும் பொழுது உடனுக்குடன் நீங்க வரும் பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க, எல்லா வீட்லயுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிக்குது. நான் சொன்னேன், ஐயா நாங்க சாப்பிடுறோமா இல்லையோ ஜல்லிக்கட்டு மாடு சாப்பாடு, அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழச்சி கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மன்னன்
ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டையும் திருப்பி கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. 3 ஆண்டுங்கம்மா, 3 ஆண்டு 24 மணி நேரத்துல 3 அமைச்சரவை போடுங்க. ஆனா என்னன்னா நம்ம கட்சி கிட்ட ஊடகம் இல்லை. காலையிலிருந்து இரவு வரை சூரியன் ஏன் உதிக்குதுன்னா மாநில அரசு இருக்கிறனாலதான் உதிக்குது. சூரியன் மறையுதுன்னா மாநில அரசு. நாங்கெல்லாம் பொய்யை சொல்ல தெரியாதவர்கள், உண்மையை மட்டும் நேர்மையாக மக்களுக்கான இந்தியாவிலே பாராட்டு விழா என்று பாரதிய ஜனதா கட்சி எங்கேயுமே போகாது. நம்ம பெரியவங்க இருக்கு, நீங்க பாருங்க, எங்கேயாச்சும் நாம பாராட்டு விழான்னு எடுத்திருக்கிறோமா? போக மாட்டோம். எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருக்கிறாங்கன்னா, அம்பலக்கார ஐயா சொன்னா, ஐயா உங்களை தேடி வந்தோம், எங்களுக்கு மரியாதையா உபசரிச்சு காபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு 1 மணி நேரம் எங்களோட பேசுங்க. எங்களை தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும், எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்கள் உபசரிக்கிறோம். இன்னைக்கு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்தது வந்து நீங்க பாராட்ட இல்லைங்கம்மா, அவர் கடமையை செஞ்சிருக்கிறோம். எங்களுடைய கடமையை நாங்கள் செய்திருக்கிறோம். கிஷன் ரெட்டி ஐயா கடமையை செஞ்சிருக்கிறாங்க. மோடி ஐயா உங்களுடைய பேச்சை, உங்களுடைய குரலை கேட்டு எப்பொழுதும் தமிழகத்தின் பக்கம் இருப்பேன் என்பதை மறுபடியும் ஒரு முறை நமக்கு கிஷன் ரெட்டி ஐயா இங்க வந்தது டெல்லியில் இருந்து ஒரு முக்கியமான அமைச்சர், துறையினுடைய அமைச்சர். ஒரு நாள் முழுவதும், ஏன்னா மதுரைக்கு எப்படி வந்தாங்க பாருங்க, சென்னைக்கு வந்து நைட்டே சென்னைக்கு வந்துட்டாங்க. ஏங்க ஏன்னா காலையில் டெல்லியில பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், விமானம் தாமதம் ஆச்சுன்னா என்ன பண்ணது, நைட்டே வந்தாங்க. வந்து இதுக்குன்னா உங்களுடைய அன்பை பார்த்து நிகழ்ந்து உங்களுடைய அழைப்பை ஏற்றி இந்த மண்ணுக்கு நான் வர வேண்டும் என்று மோடி ஐயாவுடைய தூதுவலாக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் வந்திருக்காங்க. எனக்கு தெரியுங்க, ஏன் இந்த மேடையில அரசியல் பேசக்கூடாது. போன முறை நான் வந்த பொழுது கூட வெளிமலை காந்தி சுவாமி திருக்கோவில் முன்பு நின்று அரசியல் பேசியிருக்கேன். மாநில அரசு மத்திய அரசு என்று பேசுவாங்க. இன்னைக்கு ஒரே விஷயத்தை மட்டும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் சொந்தக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஸ்டாலின் ஐயா வந்தாங்க, சில விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் ஸ்டாலின் ஐயாவுக்கு இந்த மேடையில் இருந்து நான் பதில் பேசாமல் சென்று விட்டால் நான் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு தவறு செய்கிறேன். சட்டசபையிலே தீர்மானம் போட்டதால் இந்த திட்டம் ரத்து செய்யப்படவில்லை என்பது ஒருவருக்கும் தெரியும். தீர்மானம் போடுவது மட்டும்தான் உங்களுக்காக, இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்காக, உங்களுடைய குரலுக்காக, உங்களுடைய அழுகைக்காக, உங்களுடைய பேச்சுக்காக மோடியையும் உங்களோட யாருக்காக இல்லைங்க. மாநில அரசு மிரட்டிடுச்சு. மாநில அரசுடைய மிரட்டலுக்கெல்லாம் மோடி அவர்கள் எப்பொழுதும் பயந்தது கிடையாது. உக்ரைன் ரஷ்யாவுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் இருக்கக்கூடிய மாநில அரசு பார்த்து பயப்படுற மனிதராக, உங்களுடைய அன்பிற்காக பயந்து இங்கே வந்திருக்கின்றோம். உங்கள் அன்புக்காக, மண்ணின் மைந்தர்களுடைய அன்புக்காக இங்கே வந்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய அன்புக்காக என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம். உங்களுடைய அன்பை பெறுவதற்காக மோடி அவர்கள் என்ன வேண்டுமானாலும் 11,000 பேருக்கு மேல எஃப்ஐஆர் போட்டுட்டு மத்திய அரசு திட்டத்தை ரத்து செய்த பிறகும் எஃப்ஐஆர் வச்சு, அதன் பிறகு நான் ரத்து செஞ்சேன், எஃப்ஐஆர் ரத்து செஞ்சேன்னு சொல்றத, அதனாலதான் இந்த திட்டம் ரத்தாச்சுன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்க. ஆனால் மாநில அரசுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், ஒரே ஒரு வேண்டுகோள். நானும் விவசாயியுடைய மகனாக இந்த வேண்டுகோள். கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து வெளியே வந்த பொழுது 1963 தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்ட மொத்த பகுதிங்க ஐயா, மொத்த ஏரியா பயிரிடப்பட்ட 70 லட்சம் ஹெக்டர். காமராஜர் ஐயா ஆட்சியிலிருந்து இறங்கும் பொழுது தமிழகத்திலே மேலூர், வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி இந்த பகுதி எல்லாம் 70 லட்சம் ஹெக்டர்ல விவசாயம் செய்யும் பூமியாக கொடுத்துட்டு போனார். இன்னைக்கு வெறும் 46 லட்சம் ஹெக்டர் தான் இருக்கு. 24 லட்சம் ஹெக்டர் காணாம போயிடுச்சு. விவசாயம் செய்யக்கூடிய பகுதி 24 லட்சம் ஹெக்டர். கர்ம வீரர் காமராஜர் ஐயா பதவியில் இருந்து இறங்கிய பிறகு அதற்கு மாநில அரசு முயற்சி எடுத்து அணை கட்டுங்க, டேம் கட்டு, தண்ணியை தேக்குங்க, நிலத்தடி நீரை உயர்த்துங்க, இளைஞர்களை விவசாயத்தின் பக்கம் கொண்டு வாங்க, கிராமத்தில் இளைஞர்களை தங்க வைக்க. மறுபடியும் எப்படி இந்த மேலூர் பகுதி, இந்த பகுதி வானம் பார்த்து பெரியார் அணையில் இருந்து வரக்கூடிய நீரை பார்த்து ஒரு விவசாய பூமியாக பச்சை பசேல் எப்படி இருந்துச்சோங்க ஐயா.
20 ஆண்டு கழித்தும் அது பச்சை பசையலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை மோடியை அழைத்து 20 ஆண்டு கழித்தும். மாநில அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பதற்கான முழு உரிமையும் தகுதியும் மாநில அரசுக்கு மட்டும்தான். மத்திய அரசு எங்கள் வேலையை நாங்கள் செய்து காட்டுகிறோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து இந்த பகுதி எப்பொழுதும் பச்சை பசேல் என்று எப்பொழுதும் இருக்கணும். உங்களை தாண்டி இன்னும் 10, 15, 20 தலைமுறை விவசாயத்தை சார்ந்த குடும்பத்தில் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதற்கு முயற்சி. அதான் மாநில அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை. இன்னைக்கு வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து நாங்க சொல்றோம், வெள்ளாளப்பட்டி மண்ணிலிருந்து சொல்றோம். நாங்க சொல்லித்தான் மத்திய அரசு ரத்து பண்ணுச்சுன்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல போஸ்ட்மேன் வேணாம். அது பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உழைக்கும். உங்களுக்கு உயிரை கொடுத்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டர்களும் தலைவரும் எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆனால் எப்பொழுதுமே மத்திய அரசு நீங்க சந்தேகப்படாதீங்க. கையெடுத்து கும்புறது மத்திய அரசு மீது எப்பொழுதும் சந்தேகப்படாது. எங்கேயாவது தவறு நடந்தாலும் கூட சுட்டி காட்டுங்க, 10 நாள்ல சரிபடுத்தி செயலாளர்கள் பண்ணலாம், கிழக்கு பண்ணலாம், ஐஏஎஸ் அதிகாரி பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாது வேலூர் எவ்வளவு பச்சை தெரியாது, 250 கோயில் இருக்கிறது தெரியாது, விவசாயத்தை சார்ந்து 2000 ஆண்டுகளாக மக்கள் இருப்பது தெரியாது. ஆனால் மத்திய அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள், மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக, சகோதரனாக, அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஐயா அவர்களுக்கும், எல்லா சமுதாய தலைவர்களுக்கும், என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களும் ஒரு உற்சாகமான வரவேற்பு. நான் மீடியாவில் சொன்னேன், ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம். எப்படி வீட்டுக்கு அண்ணன் வாங்கினே வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காபி சாப்பிட்டு போவோம், ஒரு டீ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து இது இந்தியாவிலே புதிய கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார ஐயா தலைமையில நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்க அன்பு பாராட்டு. அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்ச்சி இல்லைங்க, உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிற்கே இது ஒரு சரித்திரத்திலே இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது. இந்திய சரித்திரத்தில இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்க வந்திருப்பது சரித்திரத்தில் இடம் பிடித்திருக்கிறது. இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் செய்தி போகும். ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்கிறது இல்லையா? ஆனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களும், எல்லா சமுதாய தலைவர்களுக்கும், இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்களுக்கு, கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு, பொய் பேச தெரியாது, உண்மை மட்டும் பேச தெரியும். பிரச்சனை என்று வந்தால் மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற காரணம், ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட எப்படி அதை அணுக வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்தியா முழுவதும் இந்த பகுதியினுடைய மக்கள், வெள்ளாளப்பட்டி அடைத்தாப்பட்டி மக்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அதே போல் நல்லவர்களாக, பண்பு மிக்கவர்களாக, இந்தியாவிற்கு ஒரு இலக்கணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.